வணக்கம், நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது சவுக்கு சங்கர் அவருடைய எழுச்சியும் வீழ்ச்சியை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். யூடியூப் சேனல் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பிரபலமாக ஒரு செய்தி சேனலை போன்று துவங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனலை வைத்திருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் என சொல்லக்கூடிய சங்கர் அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்துதான் இன்றைய சடுகுடு சேனலில் நாம் காண இருக்கின்றோம். நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர் எனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். நமது தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்றைக்கு பெரிய இருக்கிறது. யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கு வருமானங்களை பார்க்கின்ற தொழிலாக இன்றைக்கு மாறி இருக்கின்ற நிலைமையில் சிலர் அரசியல் விஷயங்களுக்காக தனிப்பட்ட முறையில் சிலரை தாக்குவதற்காக பயன்படுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சவுக்கு சங்கர் இப்போது சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசால் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அவர் ஒரு பெரிய அளவிற்கு பத்திரிகை தொடர்பு என்பது அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. அவருடைய பின்னணிகளை பற்றி விசாரித்த போது அவருக்கு பெரிய பத்திரிகை தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு கடைநிலை ஊழியராக பணியை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக அவருடைய தந்தை லஞ்ச ஒழிப்பு துறையில் பணிபுரிந்த போது அவர் காலமாகிவிட்டதால் அந்த இடத்திற்கு, அதாவது வாரிசு வேலைக்கு அவர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அந்த வாரிசு வேலைக்கு சேர்ந்து அவர் அங்கே வேலை செய்கின்ற போது லஞ்ச ஒழிப்பு துறையில் நடக்கின்ற சில ரகசிய தகவல்கள், இந்த தகவல்கள் எல்லாம் அவர் திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறையால், அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நபர் தான் சவுக்கு சங்கர் என்ற சங்கர் என்பவர். அவர் அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு பிறகு தன்னை ஒரு பத்திரிகையாளராக காட்டிக்கொண்டு அவர் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறார். சவுக்கு மீடியா என்ற பெயரில் அந்த யூடியூப் சேனல் என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைவர்கள் மோடி, அமித்ஷா, நட்டா போன்றவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்து தன்னை பிரபலமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அது பெரிய அளவிற்கு ரீச் ஆகாத நிலைமை என்பது ஏற்பட்ட போது அவர் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிபதிகளை பற்றி தரக்குறைவாக தன்னுடைய யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலில் பேட்டி எடுக்கக்கூடிய இன்றைக்கு கூட கைதாகப்பட்டிருக்கக்கூடிய ரெட்பிக்ஸுடைய நிறுவனர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜெரால்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி மாதேஷ் போன்ற நபர்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு இந்த யூடியூப் சேனலில் தனக்கு வந்ததெல்லாம் பேசுகின்ற நபராக இன்னைக்கு அது மாறி இருக்கிறார். அப்படி நீதிபதிகளை பற்றி தரக்குறைவாக பேசியதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் இந்த சொமோட்டோவாக இவர் மீது ஒரு வழக்கை பதிவு செய்து இவருக்கு சிறை என்பது கொடுக்கப்பட்டது. கடலூர் சிறையில் அவர் அங்கே அடைக்கப்பட்டிருந்தார். நான் ஜாமீனே கேட்க மாட்டேன், நான் நியாயத்திற்கு தர்மத்திற்கு அடிப்படையில் நான் பேசுகின்றேன், ஆகவே நான் ஜாமீன் கேட்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் ஒரு வழியா கடைசியில் ஜாமீன் கொடுத்து ஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டார். வெளியே ஒரு 2-3 தினங்களுக்கு அவர் நன்றாக தான் பேசிட்டு இருந்தார். குறிப்பா பத்திரிகை, எனக்கு உள்ளே பத்திரிகை எல்லாம் கிடைச்சு நல்ல உணவு கொடுத்தாங்க, அங்க அந்த சிறையில எனக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, அதாவது கடலூர் சிறையில என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 3-4 தினங்களுக்கு பிறகு சில தொடர்புகள் அவருக்கு வருகிறது. அந்த தொடர்புகள், அதாவது கர்நாடகாவில் சில பிஜேபியுடைய நண்பர்களோடு அவருக்கு தொடர்புகள் ஏற்படுது. அந்த அடிப்படையில் அவர்கள் இவருக்கு ஒரு ஊக்க சக்தியாக மாறுகிறார்கள். திமுகவை பற்றி நீங்க தொடர்ந்து விமர்சனம் செய்ய வேண்டும், திமுகவுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அல்லது அந்த ஆட்சிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமை என்பது இருக்கின்ற போது திமுகவை விமர்சிப்பதற்கு உங்களை போன்ற ஒருத்தர் தேவை என்று யூடியூப் சேனலை நடத்துகின்ற சவுக்கு சங்கரை அணுகிறார்கள் பிஜேபியினர். அந்த அடிப்படையிலே அவருக்கு சில சௌகரியங்களும் சில வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படுகிறது. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னாக்கா நீங்க புதிதாக அலுவலகம், அதாவது யூடியூப் சேனலை பெரிய அளவிற்கு நடத்துவதற்கான அலுவலகம், அதற்கு தேவையான பர்னிஷிங் செட்டப், அதே போல கேமரா, மற்ற தேவைகள், அதே போல அவருக்கு சில அடிப்படை தேவைகளுக்கு வீடு, குடியிருப்பதற்கான வீடு,
அதே போல சொகுசு வாகனம் என்ற அடிப்படையில் வாகனம் இப்ப 3 வாகனம் வச்சிருக்காரு, 3 வாகனங்கள் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சிறைக்கு சென்று வந்து அவர் தன்னை ஒரு நேர்மையானவர் என்பதை போன்ற தோற்றத்தை காட்டி இந்த அரசாங்கத்தை, திமுகவுடைய அரசாங்கத்தை தாக்கி பேசுகின்ற செயலை செய்வதற்காக நிர்ணயம் செய்யப்பட்டவர் தான் இந்த சவுக்கு சங்கர். ஒரு கட்டத்திற்கு மேலே அவர் என்ன ஆகிறார், இங்க ஹையர் ஆகிறார். எங்க ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை பார்க்கின்ற நபராக மாறுகின்றார். அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும், யாருக்கு சீட்டு வழங்க வேண்டும், யாருக்கு கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதற்கான ஆலோசகராக சவுக்கு சங்கர் மாறுகின்றார். இந்த நேரத்தில் அவருக்கு இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக, தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக அவருக்கு வளர்ச்சி என்பது பயங்கரமாக ஏற்படுகிறது. தமிழகம் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சவுக்கு சங்கர் என்றால் இவர் யூடியூப் சேனலில் மிக சிறப்பாக பேசக்கூடியவர், தவறுகளை தட்டி கேட்பவர், நேர்மையானவர் என்ற தோற்றத்தை உருவாக்கி பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்தார். ஆனால் அதனுடைய விளைவு ஒரு சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற அடிப்படையில் அவருடைய போக்கு என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதாவது விமர்சனம் என்ற பெயரில் தரக்குறைவாக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், எனக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரம், மீடியா ரைட்ஸ் என்றதெல்லாம் பயன்படுத்தி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் என்ற கட்டத்திற்கு வருகின்றார். அந்த ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கு முதல்வர் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, அவர்களுடைய குடும்பத்துடைய பெண்களை பற்றி தரக்குறைவாக விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு அரசு என்பது சில நேரங்களில் அதை கவனித்துக் கொண்டிருந்தாலும் கவனிக்காத போன்று விட்டு விடுவார்கள். ஏனென்று சொன்னால் விமர்சனங்கள் வைக்கிறார்கள், அது தவறான விமர்சனம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் இது பத்திரிகையில் வரக்கூடிய விஷயங்கள் தான் என்று சொல்லி விட்டு விடுவார்கள். அந்த அடிப்படையில் விட்டு விட்டார்கள். ஆனால் இவருடைய போக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அவர்களை பற்றியான பார்வை, அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கின்ற பெண் காவலர்கள், குறிப்பாக டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது எஸ்ஐ கான்ஸ்டபிள், இப்படி இருக்கக்கூடிய பெண்களை பற்றி மிக தரக்குறைவான வார்த்தைகளாய், அதாவது அச்சில் ஏற்ற முடியாதுன்னு சொல்லுவார்கள், அதே போல நாம் இந்த வீடியோ பதிவில் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்லுகின்றார். அதை ஒரு சேனல், அதாவது ரெட்பிக்ஸ் சேனல் என்ற சேனல் வந்து அதை ஒளிபரப்புகிறது. இதையெல்லாம் பார்த்து இங்க இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் அல்லது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், தம்பிகள், அண்ணன்கள் அல்லது அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த பெண் காவலர்களுடைய குழந்தைகளுடைய மனநிலை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை பற்றி என்றைக்காவது அவர் யோசித்திருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. ஆகவே அவருடைய நடவடிக்கை என்பது தன்னை ஒரு பெரிய நியாயவாதி என்பதை போன்றது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு சறுக்கி இருக்கிறார். இந்த அவருக்கு சில அடிப்படையான வேற பழக்கம், கெட்ட பழக்கங்கள் என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தேனியில் வைத்து அவர் ஒரு தனியார் ஹோட்டலில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது என்பது கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய காரில், அதாவது இன்னோவா கார், இந்த இன்னோவா கார் எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்ததாக அவருடைய நண்பர்கள் இன்றைக்கு தேனிகள் கூட பேசுறாங்க. அந்த கார் சவுக்கு சங்கருக்கு, இந்த கார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பான காரை வாங்கி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அதிமுகவில் சீட்டு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி சீட்டும் வாங்கி கொடுத்திருக்காரு சில பேருக்கு, இந்த தடவை எம்பி சீட்டுக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 60 to 70 கோடி ரூபாய் ஒரு குறுகிய காலத்திற்குள் இந்த யூடியூப் சேனல் என்ற சேனலை பயன்படுத்தி, தனக்கு இருக்கக்கூடிய இந்த பேச்சாற்றலை பயன்படுத்தி 60-70 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே சம்பாதித்திருப்பதாக இன்றைக்கு உளவுத்துறை கணக்கெடுத்திருக்கிறது. தேனியில் கூட அவர் பல தொழிலதிபர்களை மிரட்டுகின்ற வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கம். அதாவது நீங்க இந்த மாதிரி தப்பான தொழில் பண்றீங்க, உங்களை நான் வந்து போக்கஸ் பண்ண போறேன், உங்களை டெலிகாஸ்ட் பண்ண போறேன் என்று சொல்லி மிரட்டி அவர்களோட பணம் பறிப்பது ஒரு தொழிலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அது செய்து கொண்டிருக்கிறார் சவுக்கு சங்கர். அந்த அடிப்படை தேனியில் கூட ஒரு முக்கியமான தொழிலதிபரை மிரட்டி, நீங்கள் போடுகின்ற இந்த பிளாட் இது சட்டத்துக்கு மீறிய செயலாக இருக்கிறது என்று சொல்லி அவரை மிரட்டி பணம் பறித்து, தொடர்ந்து பணம் பறிப்பதற்காக தேனிக்கு வருகின்ற போதுதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைதுக்கு பிறகு அவருடைய வாகனத்தை சோதனை செய்த போது 409 கிராம் கஞ்சா என்றக்கூடிய போதைப் பொருள் என்பது இருந்திருக்கிறது. அவர் போதைக்கு அடிமை என்று எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். நம்ம அவருடைய சொந்த விஷயத்துக்கு நாம் போக விரும்பவில்லை. ஆனால் தன்னுடைய தேவைக்கு வைத்திருந்தாரோ அல்லது விற்பனைக்கு வைத்திருந்தாரோ ஏதோ ஒரு வகையில் அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான
அதாவது ட்ரக் போன்ற கடத்தல் தொழில்களுக்கு உடந்தையாக இருக்கிறார் என்ற பின்னணியும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இவரை பற்றிய புகார், அதாவது காவல்துறையில் வேலை பார்க்கின்ற பெண்கள் மற்றும் அரசியலில் இருக்கக்கூடிய சில பெண்கள் எல்லாம் இன்றைக்கு இவர்களை பற்றி இவர் என்பது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், இவர் என்பது புகார் செய்திருக்கிறார்கள். இந்த எவ்வளவு எழுச்சியாக இவர் தோற்றத்தை கொண்டு வந்து எழுச்சியாக இன்றைக்கு வந்தாரோ அதே வேகத்தில் இன்றைக்கு வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இது ஒரு யூடியூப் சேனல் நடத்துகின்ற அல்லது பத்திரிகையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு பாடம். இது போன்ற ஒரு தவறான செயல்களை செய்வதன் மூலமாக நாம் பிரபலம் அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது எதிர்காலத்தில் அது மக்களால் தூக்கி எறியப்படுகின்ற நிலைமை என்பது வரும். அந்த அடிப்படையில் பார்த்தால் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு குறுகிய காலத்திற்கு மிகப்பெரிய எழுச்சியை அடைந்த சவுக்கு சங்கர் இன்றைக்கு மிக விரைவாக ஒரு வீழ்ச்சியையும் சந்தித்திருக்கிறார். இவர் இதிலிருந்து மீண்டு வருவாரா வரமாட்டாரா என்பதை எதிர்காலம் தான் முடிவு செய்யும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்திருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.